ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. முற்றிலும் புதுமையான டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம வீடியோ உள்ளார போய் பார்த்துடலாம். நம்ம பொதுவாக குக்கரில் பருப்பு வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெளியில் அந்த பருப்பு தண்ணி வந்துகிட்டே இருக்கோங்க. அது வராமல் இருக்கிறதுக்காண்டி என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி கிண்ணம் அது உள்ளார வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு இதை மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு விசில் விடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி நமக்கு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தாங்க ரிலீஸ் ஆகும். நிறைய வராது. ஏன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளார மீதி எக்ஸஸாக வர தண்ணி ஃபுல்லும் அந்த கிண்ணத்துக்குள்ளார போய் இருந்துரும். அதனால அந்த தண்ணி எக்ஸஸாக பொங்கி வெளியில் ஊற்றுறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். விசில் வந்துருச்சு. தண்ணி பாருங்கள் இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குன்னு. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வச்சுருக்க தண்ணி அந்த கிண்ணத்துக்குள்ளாரே இருக்குங்க. இதை நம்ம ரசம் வைக்கிறது கூட அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சூடாக இருக்கிறப்ப உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோக்கில் அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குத்திட்டு இப்போ உரிச்சோன்னா நமக்கு உருளைக்கிழங்கு உரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சூடாக இருக்கப்போ உரிக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபோக்கில் குத்தி உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்க நமக்கு மேஷ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் மேஷர்லாம் இருக்காதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்க டம்ளர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா, நம்ம மேஷரில் எப்படி மசிக்கிறோமோ அதோட இன்னும் சூப்பராகவே நம்மளால் மசிக்க முடியுங்க இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் மற்ற காய்கறிகள் கூட இது மாதிரி நம்ம இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்மளோட டிப்ஸ் பார்த்திங்கன்னா, மெதுவடை செய்கிறதுக்கான டிப்ஸுங்க. மாவாட்டி நம்ம வலிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை இதோட சேர்த்துருங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அதுலேயே அரிசி மாவு இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரவையும் அரிசி மாவும் சேர்த்துட்டு நம்ம வடை செய்கிறப்ப வடை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இந்த வடை செய்கிறதுக்கான இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடை எண்ணெய் இழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவாட்டுறப்ப உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம வடை சுடுறப்ப தான் உப்பு சேர்க்கணும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதோட சேர்த்துட்டு நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா நல்லா வடை வாசனையே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உளுந்த வடை செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற இந்த வடையும் பார்த்திங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் பச்சை மிளகா சேர்த்துருந்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இஞ்சியவும் பச்சை மிளகாயும் மிக்சியில் பார்த்திங்கன்னா 1-2 அரைச்சிட்டு அதோடு சேர்த்திங்க அப்படின்னா அந்த வாயில் கடிப்படாதுங்க. நம்ம அந்த வடையில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மாவு பேசினதுக்கப்புறம் மாவு இந்த பதத்தில் தாங்க இருக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான வடை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் வடை செஞ்சுருக்கேன் பாருங்கள். நம்ம கடையெல்லாம் சாப்பிட மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் புசு புசுன்னு வடை நம்ம வீட்லேயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த வடை நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மருதாணி அரைச்சி வைப்பாங்க. சில மருதாணி செவக்கவே செவக்காது. ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட மருதாணியாக இருந்தாலும் நல்லாவே செவக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி மருதாணியை பறிச்சுட்டு அதோட நம்ம இன்னும் இதோட ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக செவக்குங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க. இப்போ எலுமிச்சம்பழம்லாம் போடுவோம். எலுமிச்சம்பழம் அதுக்கு எதுவுமே போட வேண்டாங்க. இந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் இதோட சேர்த்துடலாம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதோட சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி வச்சிங்க அப்படின்னா இது நல்லா சூப்பராகவே சிவக்குங்க. நீங்களும் இந்த டிப்ஸை வீட்டில் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இது மாதிரி அரைச்சிட்டு என் பொண்ணு தான் கையில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இதில் சேர்த்துருக்க 3 இன்க்ரீடியன்ட்மே போதுங்க. இதுக்கு எலுமிச்சம்பழம் கூட எதுவும் தேவைப்படாது. எவ்வளோ சூப்பராக சிவந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்மளோட டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் மட்டன் வேகாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தோட காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அதோட சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா மட்டன் சீக்கிரமே வேக ஆரம்பிச்சிருங்க. இந்த அளவுக்கு போடுங்க. இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் நம்ம சாம்பார் இருக்கிறப்ப புளி கூடுதலாக ஆயிரும். அந்த சமயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அளவு நாட்டு சர்க்கரையை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால எப்போயும் நார்மலாக வைக்கிற மாதிரி அந்த புளிப்பு சுவை இல்லாமல் நார்மலாக இருக்க சாம்பார் மாதிரி அது இருக்குங்க. இந்த அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.